சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் நாம் அனைவரும் நிறைய பேர் நிறைய பலன்களை பெற்று மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். இந்த கூட்டு பிரார்த்தனையை வலு சேர்க்கும் விதமாக நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய எல்லா சாயப்பா குழந்தைகளுக்கும் இந்த பதிவை பகிர்வோம். ஏனென்றால் இந்த கூட்டு பிரார்த்தனை நாம் செய்வதன் மூலம் நிச்சயமாக இந்த உலகத்தில் உள்ள ஏதேதோ மனிதர்களும் குழந்தைகளும் பறவைகளும் மற்றும் பல ஜீவராசிகளும் ஏதாவது ஒரு மூலமாக ஒரு நல்லதை அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரார்த்தனை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய மிகப்பெரிய வல்லமை பெற்று வருகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் அனைவரும் இந்த பிரார்த்தனையை மிகச்சிறப்பாக எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருப்பதனால் சாயப்பா ஒவ்வொரு பிரார்த்தனையையும் மிகவும் முழுமையாகவும் ஆத்மார்த்தமாகவும் இந்த பதிவை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் நாம் அனைவரும் பிரார்த்தனை வைக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் நாம் மனதார வைப்பதன் மூலமாக இந்த பிரச்சனையின் முன்னோட்டத்தை அறிந்து சாயப்பா விரைந்து செயல்பட உதவி செய்கிறார். அந்த வகையில் நாம் எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற மனநிலையில் இந்த பிரார்த்தனையை நாம் செய்யலாம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை என்னன்றதை பார்த்துடலாம். முதலாவதாக ராமகிருஷ்ணன். இவங்களுக்கு கடன் பிரச்சனை நிறையா இருக்குது. கடன் தொல்லைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இந்த கடனை அடைக்கலான்னு பார்த்தா இதுக்கு ஒரு கடன் வாங்கி அந்த கடன் வட்டி போட்டு இந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால அவங்களால இந்த ஒரு கடன்லேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்லி ப்ரேயர் வச்சுருக்காங்க. நிச்சயமாக சாயப்பா இவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் கொடுக்காமல், அப்படியே கொடுத்தாலும் அந்த கஷ்டங்களை தாங்கிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தையும் கொடுத்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை எல்லாமே அவங்க தீர்த்து வைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த இடத்துல இது ஒரு பொது பிரார்த்தனையாக வச்சுக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனை யார் யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலையை சாயப்பா கொடுத்துருக்கணும். எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை நகர ஆரம்பிக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எல்லா விதமான கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனைகள் வந்தாலும், இவங்க செய்யக்கூடிய தொழிலோ அல்லது வேலையோ அதன் மூலமாக இவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த காசை சம்பாதிச்சு அந்த கடனை கூடிய விரைவில் அடைஞ்சு இவங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு சாயப்பா இவங்களுக்கு உதவணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக நிர்மல். இவர் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்காரு. இவருக்கு தேவைப்பட்ட ஒரு வேலை இன்னும் கிடைக்காம இருக்குது. நிச்சயமாக இவங்களுக்கு எந்த மாதிரியான வேலை தேடினாலும் அந்த ஒரு வேலை சாயப்பா இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2 நாளில் இவங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. நிச்சயமாக இந்த இன்டர்வியூவில் சாயப்பாவோட குழந்தையான இவர் நிச்சயமாக ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி அந்த கம்பெனியில் இவர் போய் சேரணும். நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக பிரியா. இவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏஜ் 32. நிச்சயமாக இவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப வயசாகிட்டே போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப வயசாகிறதுக்குள்ளே எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக சாயப்பா இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மணமகன் கூடிய விரைவில் கிடைச்சி இந்த கல்யாணம் மிக சிறப்பாக நடந்து முடியணும். இவங்களுடைய வாழ்க்கை சாயப்பாவோட ஆசீர்வாதத்தினால ஒரு நேர் வழியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இவங்க பயணிக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிச்சயமாக அவங்களோட அம்மா அப்பாவுக்காகவும் வேண்டிக்கலாம். எந்த விதமான உடல் கஷ்டங்கள், உடல் தொல்லைகள் இருந்ததுனாலுமே, நோய் தொல்லைகள் இருந்ததுனாலுமே அதிலிருந்து விடுதலை பெற்று இவங்க எல்லாருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக பிரதீபா. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 7 வருடம் ஆகிறது. ஆனால் இப்போ வரைக்குமே இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கான வேண்டுதல் சாயப்பாவோட காதில் கேட்டிருக்கணும். இவங்களுக்கான ஒரு குழந்தை அந்த சாயப்பாவோட வடிவத்தில் இவங்களுக்கு பிறந்திருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி அந்த குழந்தை பிறந்திருக்கணும். அந்த குழந்தை பிறக்கும் போதே நிச்சயமாக இவ்வளோ பெரிய ஒரு சாதனைகளை பார்த்துட்டு வந்திருக்குன்னா
அந்த குழந்தை வாழ்க்கையிலும் பிறந்து வளர்ந்து நிறைய சாதனைகளை செய்யணும். சோதனைகளை எல்லாமே சாதனைகளை மாற்றி அந்த குழந்தை வந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ராதிகா ராமன், இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இவங்களோட அப்பாவுக்கு ஹார்ட் சர்ஜரி. அவங்களோட பேர் வந்து கிருஷ்ணகுமார். இவருக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வயது வந்து 65 ஆகுது. எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் அந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து மிகச் சிறப்பாக நடத்தி கொடுக்க முடியும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எவ்வளவு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் நிச்சயமாக சாயப்பா இவங்க கூடவே இருந்து வழி நடத்தி, எந்த விதமான கஷ்டங்கள் இருந்ததுனாலுமே அதை தாண்டி அந்த ஹார்ட் சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சு இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை சாயப்பா உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இந்த மாதிரியான விஷயத்துக்காக நம்ம வந்து இந்த இடத்துல இது ஒரு பொது பிரார்த்தனையாக மாற்றிக்கலாம். யார் யாரெல்லாம் இன்றைய நாளில் ஆப்ரேஷன்ஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடியணும். ஒரு பெரிய கிரிட்டிக்கலான ஒரு ஆப்ரேஷன் கூட மிக சிறப்பாகவும் மிகவும் ஒரு நல்ல மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான தொந்தரவுகளும் யாருக்குமே இருக்கக்கூடாது. யார் யாரெல்லாம் ஆப்ரேஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சாயப்பாவோட ஆசீர்வாதத்தில் இந்த ஆப்ரேஷன் மிக வெற்றிகரமாக நடந்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வந்து சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக பூபேஷ், இவருக்கு வந்து வயது வந்து 10 தான் ஆகிறது. இவங்களுக்கு வந்து என்னென்னா ரொம்ப அடிக்கடி சளி பிடிக்கிறது, ஃபீவர் வர்றது, இந்த கோல்டு சம்மந்தப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. டாக்டர் வந்து இவங்களுக்கு வீசிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அந்த 10 வயது குழந்தைக்கு வீசிங்னா என்னன்னே தெரியாதானா அந்த ஒரு நோய் வந்திருக்கு. அந்த வீசிங்லேருந்து அந்த குழந்தை வந்து சாயப்பா வந்து காப்பாற்றி, அந்த நெருப்பில் கையை விட்டு ஒரு குழந்தைய காப்பாற்றின மாதிரி ஒரு சச்சரித்தத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி இந்த குழந்தையும் வந்து காப்பாற்றிருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா இந்த குழந்தை வந்து இன்னும் அந்த வாழ்க்கைன்ற அந்த ஒரு விஷயத்தையே பார்க்க ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே ஒரு சிக்கல்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நிச்சயமாக சாயப்பா உங்களுக்கு எல்லா விதமான வழிகளில் இருந்தும் ஆசீர்வாதம் செய்து இந்த குழந்தைய அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பொது பிரார்த்தனை, யார் யாரெல்லாம் நோய் குழந்தைகள் வந்து ஒரு ஒரு 20 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய, ஒரு 18 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நோய் இருக்கோ அந்த நோய்களை எல்லாமே சாயப்பா தீர்த்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா நிறையா பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் இருக்கிறதுக்கு மத்தியில் இந்த நோய் வந்து இருக்கக்கூடிய அந்த நம்மளோட வாழ்நாளில் வந்து பாதி நாட்களை வந்து எடுத்து நம்மளால் எதையுமே செய்ய முடியாத அளவுக்கான ஒரு விஷயத்தை பண்ணுது. நிச்சயமாக இந்த மாதிரியான நோய்களில் இருந்து இந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே விடுதலை செய்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அப்புறம் நம்ம நேராக பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாளை யார் யாரெல்லாம் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறீங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சாயப்பா மூலமாக ஒரு பெரிய விஷஸ் இந்த அன்பே சாய் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய நாளில் இவங்க எல்லாத்துக்குமே தேவைப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் சாயப்பா கொடுப்பார்னு என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கி சாயப்பா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, ரொம்ப வறுமையில் வாடி போயிருக்கிறாங்களோ, சில விஷயங்களை சொல்லாமலே இருக்கலாம். சொல்லாமல் இருந்தால் தான் நிறைய கஷ்டங்கள் வந்து யாருக்கும் வராது, நம்மளே இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், இந்த மாதிரியான இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களிலிருந்துமே அவங்க எல்லாத்தையுமே விலக்கி ஒரு மறுவாழ்வை வந்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைய நாளில் நிறைய குழந்தைகள் பிறந்திருப்பாங்க. இந்த குழந்தைகள் எல்லாமே ஊர் போற்றும்படி ஒரு குழந்தையாக இருக்கணும். சமூக சீர்கேடுக்கு ஆளாகாதபடி இந்த குழந்தைகள் வளரணும். அது மட்டும் இல்லாமல் வேலை தேடி இருக்கக்கூடிய நிறைய பேர், தொழில் தொடங்கி இருக்கக்கூடிய நிறைய பேர் எல்லாத்துக்குமே இந்த வேலையும் தொழிலும் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்து நிச்சயமாக இந்த வேலை எத்தனை முறை செய்தாலும் எனக்கு சலிக்கலை, அந்தளவுக்கு நான் வந்து இந்த வேலைகளை வந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் புதுசாக நினச்சி பண்ணுறேன்ற ஒரு மைண்ட் அவங்களுக்கு கொடுத்து அந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கணும். அவங்க சிறந்து விளங்கணும் அவங்களோட தொழிலில். எத்தனை குழந்தைகள் வந்து படிக்கிறாங்களோ அத்தனை குழந்தைகளுக்கும் சாயப்பா உறுதுணையாக இருந்து ஒரு விஷயத்தை வந்து நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல்
யார் யாரெல்லாம் இந்த ஃபீவர், தலைவலி, காய்ச்சல் மற்றும் பல நோய்கள் இதனால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சாயப்பா விடுதலை கொடுக்கணும். இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாய்ராம்களுக்கும் இருக்கக்கூடிய மன பிரார்த்தனைகளையும் சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி, அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா விதமான தேவைகளையும் நிவர்த்தி செய்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஜெய் சாய்ராம்.